விஜய் சார் கிட்ட கிட்டத்தட்ட 600 கோடி சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹலோ கைஸ், நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டைமில் அந்தந்த கட்சியோட தலைவர்கள் வந்து அவங்களோட சொத்து மதிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதைப்படி யார் யார்கிட்ட எவ்வளோ சொத்துகள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாலின் சாரோட சொத்து மதிப்புகளை பார்த்துடலாம். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்மூவபிள், மூவபிள் அசட் 2 விதமாக பிரிப்பாங்க. இம்மூவபிள் அப்படின்னா சொத்துகள், அதாவது வீடு, இடம், நிலம். இது ரெண்டாவது வந்து காசு, பணம், தொகைகள். அது ஸோ இடங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,70,00,000 வந்து நிலங்கள் இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடு, நிலங்கள் இதெல்லாம். அதே மாதிரி மூவபிள் அசட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கோடிக்கு தான் இருக்குன்னு இருக்காங்க. அது போக கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் சார். அப்புறம் வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கோல்டுமே கிடையாது, கடனுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்கம் சோர்ஸ் எப்படி வருது அப்படின்னா எம்எல்ஏவோட சேலரி வருது அண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து எஜுகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஏ இன் பொலிட்டிக்கல் சயின்ஸில் முடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாலின் சாரோட சொத்து மதிப்புகளான அட்டவணை கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சாரோட ஒய்ஃப். ஸோ அவங்களோட இதையும் கணக்கில் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட இம்மூவபிள் அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடிக்கு இருக்குது. அண்ட் மூவபிள் அசட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 1,32,00,000 இருக்குது. அண்ட் கையில் வந்து 40,000 ரூபா கேஷ் வச்சுருக்காங்க. அது போக வெஹிக்கிள்ஸ் எதுவும் கிடையாது. கோல்டில் வந்து 720 கிராம் கோல்டு வச்சுருக்காங்க. அண்ட் கடனுமே கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இவங்களோட ஃபேமிலியோட. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீமான் சாரோட அட்டவணையை பார்த்துடலாம். ஸோ சீமான் சார்கிட்ட வந்து டோட்டல் அசட்ஸ் வந்து இம்மூவபிள், மூவபிள் 2 விதமாக பிரிப்போம். ஸோ இம்மூவபிள் வந்து எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நிலங்கள், வீடுகள், சொத்துகள். ஸோ அசையா சொத்துகள் வந்து எதுவும் கிடையாது. அசையும் சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 39 லட்சத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் கையில் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா ஹேண்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வெஹிக்கிள்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாண்டா வெர்னா கார் மட்டும் ஒன்று இருக்குது. கோல்டு வந்து 150 கிராம் வச்சுருக்காங்க. டெப்ட்டுமே 5 லட்ச ரூபா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது போக இன்கம் சோர்ஸ் வந்து அவருக்கு எப்படி வருது அப்படின்னா சினிமா மூலமாக வந்துட்டு இருக்குன்ற சொல்லியிருக்காரு. ஸோ எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சிருக்காங்க. ஜாகிர் ஹுசேன் காலேஜில் பிஏ முடிச்சிருக்காரு. அதே மாதிரி சீமான்ஸ் ஒய்ஃபோட அட்டவணையை பார்த்துடலாம். ஸோ இம்மூவபிள் அசட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 87 லட்சத்துக்கு இருக்குது. அதாவது வீடுகள், நிலங்கள் அது மாதிரி. அதே மாதிரி மூவபிள் அசட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,57,07,000 சம்திங் இருக்குது. ஸோ இது வந்து மூவபிள் அசட்ஸ். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீமான் சாரோட ஒய்ஃப். அண்ட் கையில் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா ஒர்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெஹிக்கிள்ஸ் வந்து ஹாண்டா கிரிட்டா அண்ட் டொயோட்டா இன்னோவா கார் வச்சுருக்காங்க. கோல்டுமே 1,600 கிராம் கோல்டு வச்சுருக்காங்க. அண்ட் டெப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சத்துக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் சீமான் சாரோட ஃபேமிலியோட அட்டவணை. அடுத்து விஜய் சாரோட அட்டவணையை பார்த்தலாம். இருக்கிற அட்டவணையில் விஜய் சாரோட அட்டவணை தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லியிருக்க மாதிரி பொதுமக்கள் சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் அசட்ஸ் வந்து பார்த்தலாம். இம்மூவபிள் அண்ட் மூவபிள் அசட்ஸை 2ஆக பிரிப்பாங்க. இம்மூவபிள் அசட்ஸ் வந்து 220 கோடியே 15,62,010 ரூபா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது வீடு, நிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அசட்டில் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டில் இருக்குது. அதேமாதிரி மூவபிள் அசட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 404 கோடியே 58,57,196 ரூபாய்க்கு வந்து மூவபிள் அசட்ஸில் இருக்குது. ஸோ கேஷ் இன் ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு இருக்குது. அதே மாதிரி மணி லெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கோடியே 50,93,043 ரூபா இருக்குது. வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BMW 530, டொயோட்டா லெக்ஸஸ், டொயோட்டா வெல்ஃபேர், BMW 17, மாருதி ஸ்விஃப்ட், டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர். இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து விஜய் சாரோட வீட்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 883 கிராம் கோல்டு இருக்குது. டைமண்ட் எதுவும் இல்லை. ஸோ இன்கம் சோர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட இன்கம் சோர்ஸை விட இவரோட இன்கம் சோர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதனால தான் வந்து அவங்களோட சொத்து மதிப்பு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்கம் சோர்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், ட்ரஸ்டி, பேங்க் இன்ட்ரெஸ்ட், ரெண்டல் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இன்கம் சோர்ஸ் வந்து. அண்ட் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி டிஸ்கண்டினியூ லோயாலா காலேஜில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காரு சார். அண்ட் அவங்களோட விஜய் சாரோட ஒய்ஃப் வந்து
எவ்வளோ வச்சுருக்காங்கிறத சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஒய்ஃபோட டோட்டல் அசட்ஸை பார்த்துடலாம். ஸோ இம்மூவபிள் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சத்துக்கு இருக்குது. மூவபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,71,79421 ரூபாய்க்கு இருக்குது. அண்ட் கேஷ் இன் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருக்குது. அண்ட் அது போக மணி லெண்டன் வந்து எதுவும் கிடையாது. வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கோல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3132 கிராம் அசட்டில் இருக்குது. ஸோ அது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு நீங்கள் டோட்டல் போட்டுக்கோங்க. டைமண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 134.91 கேரட் டைமண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு கோடி சம்திங் வருது. ஸோ டெப்ட்டுமே எதுவும் கிடையாது. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷனில் நின்று இருக்கக்கூடிய தலைவர்களோட 3 பேர்த்தோட அட்டவணை. ஸோ நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க யார் யார்கிட்ட எவ்வளோ சொத்து மதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.